ஹலோ கைஸ், வெல்கம் டு ரித்திக் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸோட ஃபேமஸான ஸ்டீல் அப்படின்றது தான் விளாட போகிறோம். இன்றைக்கி இன்ட்ரோ கிடையாது. ஏன் தான் வித்தியாசமாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல, அதனால தான் அப்படி பேசுகிறேன். TN63 பாய்ஸ் அவர் கூட தான் நான் அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இவன் தான் TN63 பாய்ஸ், அதாச்சும் ரக்ஷன் ரக்ஷிதா. இந்த சேனல் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ மறக்காமல் ஐசி அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இவனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி விடுங்க. இவன் அப்பா நிறைய பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறான், எல்லாம் காடாக வச்சுருக்கான். ஆட்டையை போட்டுருவான். பேஸ் திறக்க போகுது. 3, 2, 1 போயிடலாமா? ஆனால் இன்னும் திறக்கலையே. 3, 2, 1 திறக்கலையே. தோன்றுச்சு. பென்சில் ஆட்டையை போடு. ஐயோ, இவன் வேறு இது பண்ணிட்டானே, பேஸை லாக் பண்ணிட்டானே, அப்படி பொழந்துட்டான். போடுற மற்ற பின்னாடி போய் ஒழிஞ்சுப்போம். அது என்னடா, அது என்னமோ ரன்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம் பொறுமையாக, எல்லாத்தையும் ஆட்டையை போடணும். ஆமாம், சரி. அது என்னடா, அது நிறைய எல்லாமே பிரெயின் காடாக தாங்க வச்சுருக்கான். சும்மா அடித்து உடச்சிருக்கான். இதில் நம்ம மெசேஜ் இங்கே பென்சில் மண்டி ஆட்டையை போட்டுருவோம். எதையாச்சும் ஆட்டையை போட்டே ஆகணுமே, எல்லாம் காடாக இருக்குது. பார்க்க போதே கண் குளிர்ச்சியாக இருக்குது. பேசாமல் இதை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து ஒழிச்சுப்போமா? கண்டுபிடிச்சிருவான் அடிச்சிட்டா. இந்த மாதிரி லூசுத்தனமாக வேலை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் எப்படியா. இது பேர் நிறைய பிரெயின்டட் கார்டு வச்சுருக்காங்க. வச்சுருக்க எல்லாமே பிரெயின்டட் கார்டு தான் வச்சுருக்கான். இந்த ஆட்டையை போட்டே ஆகணும். இந்த பென்சில் ஆட்டையை போட்டுருவோம், அதனால அது பின்னாடியே தான் ஒழிஞ்சிருக்கேன். ஓகே, இல்லைங்க, ஏதாச்சும் கிராண்டான பிரெயின் டாட் பின்னாடி போய் விழுந்தாதான் கண்டுபிடிக்க கஷ்டம். பென்சில் பின்னாடியே ஒழிஞ்சிருவோம். ரொம்ப நேரம் இங்கேயே ஒழிச்சிருக்கேன். 60 செகண்ட்ஸில் இருக்கேன். வந்து பார்த்தா மறுபடியும் போனால் எங்கே வர மாதிரி தெரியுது. எங்கே வரலை விடுங்க. சரி, ஓகே, இங்கேயே ஒழிஞ்சிருப்போம். ரொம்ப நேரம் ஒழிஞ்சிருக்கேன் நானும். அவனையும் ஆளை காணோம். இந்த செகண்ட்ஸும் மூட மாட்டிக்குது. இந்த வந்துட்டான். கண்டுபிடிச்சிட்டானா? பார்த்துருப்பான் எப்படியோ, ஆனால் கண்டுக்காத மாதிரி போய்ட்டான். பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா வந்து சப்புன்னு ஒன்று விட்டுருப்பானே. சரி விடுங்க, நம்ம இங்கேயே விழுந்திருப்போம். செகண்ட்ஸ் முடிய போய் தூக்கிட்டு ஓடிடலாம். 27, 25, 24, 23, 21. ஏங்க மறுபடியும் வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டான். நான் ரீஸ்பானே கொடுத்துருவேன். எங்கே இருக்குது ரீஸ்பான்? போங்கடா. எவ்வளோ நேரம் ஒழிஞ்சிருப்பேன் நானும். ஒரு மனசனை எப்படிலாம் சோடிக்கிறாங்க. நம்ம என்னது புத்தூரி ஸ்பொன்னுனா என்னடா சொல்கிறேன்? ஒன்றும் புரியலையே. ஏதோ சொல்கிறேன், ஒன்றும் புரியலை. என்னடா உங்கள் யாருக்காச்சும் நம்ம ஆளோட இது தெரியுமா பாஸை? நான் வேறு பிரெயின்டட் கார்டு ஒன்று வச்சுருந்தேன். அது பேர் ஸ்குவெனலாவா என்னமோ வந்துச்சு. மஞ்சள் கலரில் ஷார்க் மாதிரி இருக்கும். அது ஆட்டையை போட்டாங்க. அது எங்கே போச்சுன்னே தெரில. ஆட்டையை போட்டாங்கன்னு கூட தெரில. ஆனால் நல்ல பிரெயின்டாட்டு. ஒரு செகண்டுக்கு 5 மில்லியனு என்னமோ கொடுக்கும். நல்ல பிரெயின்டாட்டு தான். இருங்க, இது யார்த்து பேஸு? ஏன் பேசு எங்கடா? அங்கே இருக்குல்ல, மறந்துட்டேன். சரி வாங்க போவோம். நம்மளுக்கு ரீபர்த் பண்ண கேங்ஸ்டர் ஃபுத்தாரா தேவைப்படுதுங்க. கேங்ஸ்டர் ஃபுத்தாரா ட்ரோபி தேவைப்படுது. நம்மள்கிட்ட ஆல்ரெடி ட்ரோபி இருக்குது. கேங்ஸ்டர் ஃபுத்தாரா ஸ்லாப் ஒன்று வாங்கிப்போம். ஸ்லாப்பு, ஸ்பீடு கைல், ட்ராப்பு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, என் பிரெயின் டாட் கார்டை தூக்க வருவாங்க. அப்போ என் பிரெயின் டாட் கார்டு இருக்கிற இடத்துல ட்ராப் வச்சுருவேன். தூக்க வரப்போது கரெக்டாக சறுக்குன்னு அவங்கள பிடிச்சினா ஒரு ஸ்லாப்பு தான் விடுவேன். பறந்து போயிடுவாங்க. அவன் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். ஃபோன் பண்ணால் ஒன்றுமே கேட்கல. உங்களுக்கு அவன் பேசுகிற கேட்க மாட்டேங்குது. அவன் பேசுகிற கேட்கணும் ஃபோனை போட்டால் அது கேட்க மாட்டேங்குது. அவன் சொல்கிறதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது. அவன் என்னை கூப்பிட்றான் ஒரு இடத்துக்கு. அவன் பேச கூப்பிட்றான். அவன் ஏதோ பிரெயின் டாட் வச்சுருக்கேன், நீ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறான். என்னென்னு பார்ப்போம். என்ன பிரெயின் டாட்ரா? எங்கே அவன் பேசு? இதுவும் அவன் பேசு. ஆமாம், இதுதான் அவன் பேசு. சரி போவோம். எதுடா? இந்த இருக்கு. அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல
பேர் என்ன? பேண்டிட்டோ ஆக்சிலிட்டி. ஆக்சிலேட்டோ ஏதோ ஒன்று. அதை தான் கேட்க எடுத்துக்கோன்னு சொல்கிறான். எடுத்துப்போம், ஆனால் இப்போ வேணாம். சரி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு வாங்க போவோம். வாடா. ஐயோ லாக் பண்ணிட்டான். அன்லாக் பேஸ் கொடுக்க முடியுமா? அன்லாக் பேஸ் கொடு. ரோபெக்ஸு ஏன் தருவான் போடா. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண சொல்கிறேன். வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணுவோம். ஸ்டோலன் இருக்குது. அவன் என்னடா சும்மா போய் பார்த்துக்கிற? ஏங்க அவன் என்னென்னா திருப்பி லாக் பண்ணிட்டான். நான் ரீஸ்பான் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் வாங்க அந்த பிரெயின் டாட் இன்னும் எடுத்துகிட்டு வரல. அவன் கூடிய சீக்கிரம் என்னோட ஃபேவரட் பிரெயின் டாட்டு, அதை கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எல்லாம் லலாவா இது பேர் என்னமோ வரும், நான் அப்புறம் சொல்கிறேன். நல்ல பிரெயின் டாட்டு, நல்லா காசு தருவாங்க. ஹல்க்கு மண்டை நம்ம ஆள் தான், எப்பயும் நல்லா காசு தருவாப்புல. சரி அவரை எடுத்து வச்சுப்போம். எல்லாம் டைமண்டு அது இதுன்னு தான் வருது தவிர சீக்கிரத்துலாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது. இங்கே வேறு நாய் தொல்லை தாங்கலை. அப்புறம் இங்கேயே இருப்போம். உள்ளே போவோம். உள்ளே போய் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தண்ணி காசு எடுப்போம். காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி. சரி விடுங்க, பாட்டு பாடினாரு போயும். சரி என்னத்தை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேங்ஸ்டர் ஃபுட்டாரா கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேங்ஸ்டர் ஃபுட்டாரா அவன் தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது இருக்குல்ல அந்த ஹல்க்கு மண்டை, அதை நான் ஆட்டையை போட்டு போக சொல்லிட்டேன். எதுக்குடா அவனோட ஃபேவரட்னு சொன்னீங்கன்னா, வெயிட் அண்ட் சி. என்னன்னா நான் இவன்கிட்ட கொடுத்துருவேன். நான் இவன்கிட்ட 2 ஹல்க்கு மண்டையே கொடுத்தோன்னே இவன் என்ன பண்ணுவான், நான் அதை எடுத்து அவன் பேஸில் போய் வச்சுருவான். நம்ம ரீபூட் பண்ணோன்னே கரெக்டாக அதை நம்ம திரும்பி போய் அதை ஆட்டையை பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? என்னோடய ஃபேவரட்டு, அதனால தான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் என்னடா இதான் இதுக்கெல்லாம் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நடிச்சுக்காதீங்க. ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எனக்கு ஆட்டையை பார்த்துருமா தோன்றுச்சு. லாக் பண்ணிட்டான். சரி விடுங்க, நம்மள்கிட்ட பாத்து பேஸு. இந்த மாதிரி ப்ரோ பிளேயர் பேஸில் போனால் அடித்து துரத்தி விட தான் செய்வான். என்ன பண்ணுறது? அடுத்து வாடா சீக்கிரம். உள்ளே போக தெரியல அவனுக்கு. சும்மா அங்கே பச்சை கலரில் போய் நில்றா, அவ்வளோதான்டா. நில்றா போயிட்டு, அவ்வளோதான். வச்சிட்டான் போல். இல்லை வைக்கலை, வச்சா நம்மளுக்கு காட்டிடும். TN63 பாய்ஸ் 7 ஸ்டோரி வார் இல்லை. சரி விடுங்க. ரக்ஷிதா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் போட்டு விட்ருங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன கேம் பிளே வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நானும் ஏதாச்சும் கேம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். சம்மோனி ஸ்டீலிங் யுவர் இது இல்லை. அடுத்த ரீபத்துக்கு எனக்கு தெரிஞ்ச விரும்பி பார்த்தா தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வாங்க வேணாம். எதுக்கு வாங்கிட்டு மறுபடியும் ரீபேட் பண்ணால் எப்படியோ காசு தான் வேஸ்ட்டாக போகும். சரி விடுங்க, ரீபேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லலாவை போய் வாங்கிட்டு வந்துடலாம். அவன்கிட்ட பேசாமல் ஒன்று கொடுத்துடலாம். பாவம், லாஸ்ட்டில் கொடுப்போம். டாகல் அதை கொடுக்க சொன்னால் கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னா அவனால் உள்ளே வர முடியுது. இதுதான் விஷயமா? சரி 5K தான் இருக்குது. அந்த பேண்டிட்டு ஆக்சிலிட்டி அதை எடுக்க சொல்கிறான். இப்போ எடுத்துப்போம். இருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம லெல்லாம் எடுத்துப்போம். அலோவ் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸை. ஓகே, உள்ளே போய் எடுத்துடணும். இந்த கிராப் மாட்டேன் எந்த தானே, இந்த கிராப் எந்த. சரி பரவாயில்ல, வச்சுக்கிட்டோம். விடுங்க, அவன் நல்லா ரீபேட் பண்ணுறதுனால அவனுக்கு தேவைப்படும். சரி விடுங்க, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம இந்த பிரெயின் டாட் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் சீக்கிரம் போடா. சம்போ சிவ சம்போ தூக்குடா சீக்கிரம் தூக்குடா. ஸ்டீல் பண்ணியாச்சு. அடுத்து தூக்கிட்டு ஓட வேண்டியதுதான். வேறு என்ன வேலை? தூக்கிட்டு நான் ஸ்பின் போட போகிறேன். இவனை வச்சுட்டு அந்த பேண்டிட்டு ஆக்சுவலி தூக்கிட்டு வந்துடுவோம். இல்லைனா போய் ஸ்பின் பண்ணிடுவோம். காசு சேர்த்துட்டு ஒரு ஸ்பின்னுக்கு 50Kன்னு சொன்னான். 50 என்னோட அது கிளிச்சாது. இந்த வழியாக போவோம். ஒரு ஸ்பின்னுக்கு 50Kனா நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். இருங்க, லாக் பண்ணிட்டு போய் காசு சேர்ப்போம். வேணா போய் எடுத்து வந்துடுவோம். எதுக்கு? அது நல்லா காசு கொடுக்கும். அது வரைக்கும் இவங்களாச்சும் காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க
இதில் இந்த பச்சை கலரில் இருக்கும். அங்கே போய் நின்னா தான் காசு வரும். அது வரைக்கும் நீங்கள் காசு சேர்த்து வைக்கிட்டோம். ஓகே, இந்த பாண்டி டாக்ஸ் சொல்லி தூக்கிடுவோம். பாக்கி குரங்கு முன்ன மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காப்புல. சரி விடுங்க, தூக்கிட்டு போயிடுவோம். அதாவது ரோபாக்ஸ் கேட்குறாங்க. சரி விடுங்க போவோம். ஏம்மா 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 போப்பா போ. முக்கியம் தூக்க வேண்டியதாக இருக்குது. வெயிட்டாக இருக்கான் போல். அடுத்து காசு கலெக்ட் பண்ண 1 மில்லியன் வந்திருக்கு. 1,000,000.2 மில்லியன் 1,000,000.87 போங்க. 2 மில்லியன் சேர்த்துருவோம். 2 மில்லியன் சேர்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணலாம். 2,000,000.27 அந்த மாதிரி சேர்த்துட்டு போவோம். நல்லா சேரு 25 போதும். சேர்த்துட்டு அங்கே இருக்குது இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறான் போல். இதுதான் 50K கொடுத்து ஸ்பின் பண்ண சொல்கிறாங்க. என்னடா அது என்னென்னமோ பிரெயின் டாட்லாம் வருது. மொத்தத்தை வந்தால் நல்லாயிருக்கும் பிரெயின் டாட் கார்டு. பாண்டி டாக்ஸ் சொல்லிட்டு அதே தான் வந்திருக்கு. சரி விடுங்க, தூக்கிட்டு போயிருந்தான். நம்ம தூக்க சொல்ல தேவையில்லை, அவனே போயிடுவான் போல் ஓடிட்டு. இதெல்லாம் அது போய் பேஸை லாக் பண்ணுவோம். ஓகே இருங்க, அவன் 2 வச்சுருக்கான். அவன்கிட்ட கொடுத்துருவோம்மா, பேசாமல் அவன்கிட்ட கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். கொடுத்துடலாம். இவன் யாரா அது புதுசாக ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். எங்கே இருக்கான்னு தெரியல. இவன் பேஸில் தான் இருப்பான். எங்கடா பேஸில் ஆளக்கணும்? இங்கே இருக்கான். எங்கடா நிற்கிறான். எடுத்துக்கிட்டாங்க திரும்பி. எங்கடா கிஃப்ட் தரேன்னு சொன்னேன். எங்கே இருக்க? நான் ஓடி வந்தேன். சரி விடுங்க, அந்த கிஃப்டெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். சும்மா யார் தாத்தையை கொள்ளலாம்? எவனுமே பணக்காரன் இல்லை. அந்த திராக்குலான்னு ஒருத்தர் வந்து அவனும் போயிட்டான். நம்ம பேஸை போய் லாக் பண்ணுவோம். அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. 4 மில்லியன் வச்சுருக்கோம். 4 மில்லியன் வச்சு அவ்வளோலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிஃப்ட்டு தரேன், சீக்கிரம் வாடான்னு கூப்பிட்றான். எங்கே இருக்கான்? பேஸில் தான் இருப்பான். இருந்தா எங்கடா இருக்கான்? இவனை தேடுறதே பெரிய வேலையாக இருக்குது. இதுதான் நம்ம பேஸு. இதோ இருக்கான். வாடா, என்னோடா கிஃப்ட்டு வாடா. எங்கடா போனா? ஐயோ, இவன் ஒருத்தவன் பேஸில் இருக்கானா? இல்லை, இங்கே எங்கடா? இந்த வந்துட்டான். வாடா சொல்கிறா. என்னடா கிஃப்ட்டு? என்னடா சொல்கிறா? பாத்தியா? இந்த மாதிரிலாங்க அட்ரா அவனை. கிஃப்ட் தான் கிஃப்ட்டு. ஓடு ஸ்பீடு கையில் வந்து ஓடு. ஓடி போயிடலாம். அடுத்து தோகல் இது பண்ணுறாடே. ஐயோ வந்துட்டேன். இப்போ இப்படி வருவேன். ஐயோ வந்துட்டான் ஆல்ரெடி. சரி விடுங்க. இதில் தான் நம்மளோட அவன் ப்ரோ பிளேயரு. மற்ற கேமை வந்து பார்த்துக்கலேன் அடி வெளில எடுத்துருவேன். சரி இவன் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறான். நீ 2 வச்சுருக்கால ஒன்று தான்னு சொல்கிறான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிடுவோம். விட்டுருவோம் அவனை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு ஹலோ ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துட்டேன்டா. போடா, வரமாட்டேங்குது. போடா, 30 தான்டா பண்ணேன். வேசை லாக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ டிசோலா ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருவோம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ். பார்த்து வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.